வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ஐஸ்வர்யோட ரூமுக்கு வந்த சித்ரா தேவி, நான் வச்சிருந்த 10 லட்ச ரூபாய் தொகை நீ தான் எடுத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எந்த பணத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் சொல்ல, என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிற, கபோர்டில் வச்சிருந்த 10 லட்ச ரூபாய் தொகை நீ தானே எடுத்த சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்றாங்க, மிரட்டி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆமா அத்தை, இப்போ நான் தான் எடுத்தேன், இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, பாவி எதுக்காகடி என் ரூம்லேருந்து நீ கை வச்சு எடுக்கிற, சரி ஓகே 5 லட்ச ரூபாய் அங்கே எடுத்தாச்சு, மீதி 5 லட்ச ரூபாய் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்கறத பார்த்து ஐஸ்வர்யா, செலவாயிடுச்சு அத்தை, நான் தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்னு சொன்னல, என்னடி சொன்னா அவ்வளோ பணத்தையும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஐஸ்வர்யா பார்த்து. என்னத்தை கீழே போய் சொல்ல போகிறீங்களா, போய் சீக்கிரமாக போய் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு உங்களை தான் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்கிறீங்களா, போய் சொல்லிட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது கேட்ட சித்ராதேவியோ மனசுக்குள்ள, ஐயோ இப்போ நான் போய் அதை கேட்கவும் முடியாதே, அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு என்ன தானே வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னத்தை யோசனையிலே இருக்கீங்க, போய் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்க, இனிமேல் என்னோட தங்கச்சி விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்க சித்ராதேவியை பார்த்து ஐஸ்வர்யா. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு ஒரு நாள் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட அங்கேருந்து கிளம்புறாங்க சித்ராதேவி. அடுத்தது அனாமிகா விஜய் வரதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் உட்காந்து ரூமில் அமைதியாக உட்கார மாதிரி நடிக்கிறாங்க. ரூமுக்கு வந்த விஜய் அனாமிகா கிட்ட நெருங்கி போக அனாமிகா வந்து மறுக்கிறாங்க. என்ன அனாமிகா, நீ கல்யாணம் ஆனதுலேருந்து என்னை விளக்கியே வச்சுருக்க, எப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் இப்போ உங்கள் அண்ணனை எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸில் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியுமே ஆஃபீஸ் போகணும் விஜய் அப்படின்னு சொல்கிறது கேட்ட விஜய் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து போகலான்னு சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லுவா, இப்போ நம்பிக்கா நான் டெய்லி போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் அனாமிகாவோட மனசுக்குள்ளே எப்படியும் நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலே போதும், இந்த வீட்டுக்கு ஒரு மகாராணி மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்க தருணத்தில் சித்ராதேவி அங்கேருந்து வர, என்னாச்சு அனாமிகா, உன்னோட சிரிப்புக்கு காரணம் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்ன அனாமிகா, நீ சொல்கிறதெல்லாம் என்னவோ கரெக்டு தான், ஆனால் விஜய் அங்கே போயிட்டு ஒழுங்காக வேலை பார்க்குறாரா இல்லையான்றது உனக்கு எப்படி தெரியும், நீ அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, அப்போ நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்க, என்ன அனாமிகா நீ போய் பார்க்க வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அனாமிகா ஆஃபீஸ்க்கு போகிற நேரமாக பார்த்து விஜய் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கவிதையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க அனாமிகா. ஓ டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சல் அடைஞ்ச மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் வந்து விஜயை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது வெளியில் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மகா 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது இங்கே நடந்த விஷயம். அப்புறமா அனாமிகாவை பயங்கரமாக திட்டாரு சூர்யா. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இது ஆஃபீஸ் நினச்சா இல்லை வீடு நினச்சேன், எதுக்காக இப்போ விஜய் இங்கே வச்சு இப்படி திட்டிட்டு இருக்க, எதுவும் வந்தாலும் வீட்டில் போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து வான் பண்ணுறாங்க அனாமிகாவை. வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே கோபத்தோட அனாமிகா ஒரு பக்கம் கிளம்ப, விஜய் வருத்தப்பட்டு நிற்க மகா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. வீட்டுக்கு வந்து அனாமிகா திரும்பவும் எல்லாரும் முடியும் இதே பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா மகா என்ன பண்றாங்க, அனாமிகாவை பார்த்து எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நீ விஜயை எப்படி விரும்ப ஆரம்பிச்சு, அவரோட கவிதையை பிடிச்சதானே, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன், அவர் நல்லபடியாக ஆஃபீஸ்க்கு போகணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அவர் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தானே நான் நினைக்கிறேன், எந்த ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் இந்த நிலைமையிலேருந்து இப்படி தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அனாமிகாவும். அதெல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து விஜயை போட்டு இப்படி திட்டி எல்லாரும் முன்னாடி அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட காயத்ரி அப்புறம் கேள்வி கேட்குறாங்க அனாமிகாவை. என்ன அனாமிகா இதெல்லாம் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அத்தா இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது, அவர் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் நினைக்க மாட்டேனா, எனக்குலாம் அதெல்லாம் ஆசை இருக்காதா, இதெல்லாம் யோசிச்சு தான் அத்தை நான் இந்த கேள்வியே கேட்டேன். எல்லாத்தையும் விட விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. போது நிறுத்துறீங்களா எல்லாரும், அண்ணி சொன்னால் ஒவ்வொரு பேச்சுலேயும் உண்மை இருக்குது, எல்லாமே நியாயப்படி தான் பேசியிருக்காங்க, நான் உன்னை கேட்குறேன், என்னோட கவிதையை பார்த்து தானே நீ விரும்ப ஆரம்பித்தேன், என்ன என்னால் மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், நானாகவே இருந்துட்டு போகிறேன், என்னை யாரும் வந்து வற்புறுத்தவும் முடியாது, இதை பண்ண அதை பண்ணுன்னு செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது, தயவு செய்து என்னை விட்டுறீங்களான்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து போக அனாமிகாவோட மனசுக்குள்ளே என்னது இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நான் ஒன்று நினச்சா வேறு ஒன்று நடந்துட்டுருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மகா தான், அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வர ப்ரோமோஸ் ஆர் வீடியோஸை வந்து தெரிஞ்சுக்கணும், அப்போ மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.